ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம டைம் அண்ட் ஒர்க் டெஸ்ட்டு நம்பர் 1 வச்சுருந்தோம். அதோட ஆன்சர் பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். தாமரை வாடகை பணமாக ரூபாய் 7500 3 மாதங்கள் செலுத்துகிறார் எனில், அதே போல் அவர் ஒரு வருடத்துக்கு செலுத்த வேண்டிய வாடகை பணம் எவ்வளவு? ஓகேவா? இதோட ஆன்சர் என்ன வரும்னா 30,000 வரும். ஓகேவா? எப்படின்னா வாடகை பணத்தை எழுதிங்க, மாதம் எழுதிங்க. 7500 வந்து 3 மாதத்தில் கொடுக்குறாங்கன்னா 12 மாதத்துக்கு அப்போ அதிகமாக தான் போகும். அப்படின்னா அது நேர்மாறல், ரெண்டுமே அதிகமாகுது. அப்படின்னா என்ன பண்ணணும்? இன்வெர்ஸ் எடுக்கணும். 12/3 × 7500. ஓகேவா? மூணாம் வாய்ப்பால் 7500 வந்து 2500 டைம் வரும். ஓகேவா? 12 2500க்கு அந்த 2 ஜீரோ விட்ருங்க. 25 பேருக்குங்க 300 வரும். அந்த 2 ஜீரோ சேர்த்துங்க. ஓகேவா? 30,000 ஆன்சர். ஓகேவா? செக் பண்ணிக்கிங்க. நீங்கள் போட்ட ஆன்சர் வந்து ஆன்சர் 30,000 வந்து அதான் கரெக்டு. அப்படி வரலன்னா இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சுங்கிறத இதை பார்த்து நோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ரெண்டாவது சம் பார்ப்போம். லீலா என்பவர் ஒரு புத்தகத்தின் 1/4 பகுதியை 1 மணி நேரத்தில் படித்து முடிப்பார் எனில், புத்தகத்தின் எவ்வளவு பகுதியை 3.5 மணி நேரத்தில் படிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? புத்தகத்தோட பகுதி 1/4ங்கிறத 1 மணி நேரத்தில் படிக்கிறாங்க. அப்படின்னா 7/2, அதாவது 3.5 மணி நேரத்தை வந்து நீங்கள் மிக்சடு ஃப்ராக்ஷனாக சாதா ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க. 2 3s are 6. ஓகேவா? நீங்கள் சைடில் போட்டுக்க பாருங்க. இது 2 3 மல்டிப்ளை பண்ணிங்க 6 வரும். அதோட அந்த மேலே இருக்க நம்பரை ஆட் பண்ணிக்கணும். அப்படின்னா 7/2ன்னு வரும். ஓகேவா? அப்போ என்னது, இதுவும் வந்து புத்தகத்தோட பகுதி அதிகமானால் அதோட நேரமும் அதிகமாகுதா? இதுவும் நேர்மாறல தான் வருது. அப்போனா 7/2 × 1/4ன்னு வரும். இது எதுவுமே கேன்சல் பண்ண முடியாதனால 2 4s are 8 கீழே வந்துடும். மேலே 7 1s are 7 7/8 வந்துடும். ஓகேவா? ஆன்சர் செக் பண்ணிக்கிங்க. வாங்க மூணாவது சம் பார்க்கலாம். ஒரு டசன் சோப்பின் விலை 396 எனில் 35 சோப்புகளின் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு டஜன் அப்படிங்கிறது 12. ஓகேவா? 12 சோப்போட விலை 396னா 35 சோப்போட விலைனா அதுவும் அதிகமாகுது. இது நேர்மாறல் தான். அப்படின்னா இன்வெர்ஸ் எடுத்துங்க. 35/12 × 396. ஓகேவா? 12ஆம் வாய்ப்பால் 396 வந்து 33 தாட்டி வரும். ஓகேவா? 35 × 33 1155 வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் நாலாவது சம் பார்ப்போம். மல்லிகா 1 கிலோமீட்டர் தூரத்தை 20 நிமிடத்தில் கடந்தால் 3 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க ஆகும் நேரம் என்ன? நல்லா நோட் பண்ணிங்க. 1 கிலோமீட்டர் 20 நிமிடத்தில் கடக்கிறா. அப்படின்னா 3 கிலோமீட்டர்னா அப்போனா நிமிடம் அதிகமாகும். நேர்மாறல் 3/1 அதாவது ரிவர்ஸ் எடுக்கணும். ஓகேவா? மேலே இருக்க நம்பர் கீழே போகும், கீழே இருக்க நம்பர் மேலே வரும். அப்போனா ஓகேவா? 3/1 × 20. கீழே 1 இருந்தால் அதுக்கு ஒரு வேல்யூம் கிடையாது. 3 × 20 60. ஓகேவா? 60 நிமிடம். 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடம்? 60 நிமிடம். ஓகேவா? அப்போ அது ஆப்ஷனில் வந்து 1 மணி நேரம்னு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் குழப்பிக்கக்கூடாது. நிமிடத்தை எப்படி மணியாக மாற்றணும் தான் தெரிஞ்சுங்க. 1 மணி நேரம் = 60 நிமிடம். ஓகேவா? நெக்ஸ்ட் அஞ்சாவது சம் பார்ப்போம். குளிர்கானம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் உள்ள ஒரு இயந்திரம் 600 பாட்டில்களை 5 மணி நேரத்தில் நிரப்பும் எனில் 3 மணி நேரத்தில் நிரப்பும் பாட்டில்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஓகேவா? 5 மணி நேரத்தில் 600 பாட்டில்னா 3 மணி நேரத்தில் குறைவான பாட்டில் நிரப்பும். இது எதிர்மாறல் 3/5 × 600. ஓகேவா? 5ஆம் வாய்ப்பால் 600 வந்து 120 டைம் வரும். ஓகேவா? 3 × 120 360 வரும். இதோட ஆன்சர் அஞ்சாவதுக்கு வந்து 360. நோட் பண்ணிக்கங்க. ஆறாவது சமுக்கு 6 பழரச பாட்டில்கள் விலை 210 எனில் 4 பழரச பாட்டில்களின் விலை கேட்டிருக்காங்க. ஓகேவா? பழரச பாட்டில்கள். ஓகேவா? 6 இருக்கும்போது 210னா 4 இருக்கும்போது குறைவும். இது எதிர்மாறல் 4/6 × 210. ஓகேவா? 6 210 6ஆம் வாய்ப்பால் 210 வந்து 35 தாட்டி வரும். ஓகேவா? நீங்கள் 2 டேபிள்ஸை கேன்சல் பண்ணி கூட அடுத்த ஸ்டெப்பாக போகலாம். நான் ஈஸியாக போகணுங்கிறதாக போட்டிருக்கேன். 35 தாட்டி வரும். 6 35 பேருக்குங்க 140 ரூபா. ஓகேவா? 4 பழரச பாட்டில்கள் விலை 140 ரூபா. ஓகேவா? ஆறாவது சமுக்கு இந்த சம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓகேவா? இது டைம் அண்ட் ஒர்க் மாடல் மட்டும் தான். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருந்துச்சு, அதனால் அதை எடுத்து கொடுத்தேன். ஓகேவா? ஒரு மரமானது ஆண்டுக்கு 1/8 மடங்கு உயரமாகிறது. அதோட தற்போதைய உயரம் 64 சென்டிமீட்டர். 2 வருடங்களுக்கு பிறகு எப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 64 சென்டிமீட்டர் இருக்கா? நல்லா நோட் பண்ணிங்க. இப்போ வந்து இந்த வருஷம் வந்து 64 இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு வருஷம் நம்ம 1 எத்தனை மடங்கு ஆகுது? 8 மடங்கு ஆகுது. அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்க. 8ஆம் வாய்ப்பால் 28 வருஷத்துக்கு வருஷம் 8 8 உயருது. ஓகேவா? இதான் இதோட கான்செப்ட். வருஷத்துக்கு 8 சென்டிமீட்டர் வளருது. ஓகேவா? முடிஞ்சிச்சா? இப்போ 8 சென்டிமீட்டர். ஃபஸ்ட்டு ஓராண்டு மரத்தின் உயரம் வந்து 8 சென்டிமீட்டர் கிடச்சிட்டு, 2வது ஆண்டு நீங்கள் எப்படி கணக்குனா, இப்போ ஒரு வருடம் வந்து 1/8 ஆகுது. நீங்கள் அப்படியே 8 8 16 கூட்டி அதில் கூட்டினா தப்பாக வரும் உங்களுக்கு ஆன்சர். 1/8 மடங்கு ஆகுது. முதல் வருஷம் ஃபஸ்ட்டு இப்போ இருக்கும் 64 இருக்குது. அதோட 8 கூட்டிக்கிங்க. ஓகேவா? 1/8 × 72 வரும். ஓகேவா? இப்போ 2வது ஆண்டு கணக்கும்போது நீங்கள் இப்படி தான் கணக்கு பண்ணணும். இதோட 3 ஆண்டு கொடுத்தாங்கன்னா அடுத்தது இந்த ஆன்சர், ஃபஸ்ட் ஆன்சர், 3வது ஆன்சர் அப்படி சேர்த்து தான் நீங்கள் கூட் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக வரும். 8ஆம் வாய்ப்பால் 72 வந்து 9 தாட்டி வரும். அப்போ 2வது வருஷம் 9 இது வளருது. ஓகேவா? ஃபஸ்ட்டு 64 இருக்குது. ஃபஸ்ட்டு வருஷம் 8 ஆகுது. அடுத்த வருஷம் 9 ஆகுது. இது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா 81 வரும். ஓகேவா? நீங்கள் டேரெக்டாக 8 8 16 ஒரு வருஷத்துக்கு 8 சென்டிமீட்டர் வளருதுன்னு போட்டிங்கன்னா தப்பாக வரும். அது மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. இப்போ 81 சென்டிமீட்டர் இதோட ஆன்சர். இதில் கட்டாக இருக்குது.
இதுதான் ஆன்சர். ஓகேவா? 81 சென்டிமீட்டர். 8வது கணக்கு பார்ப்போம். ஒரு குழி வெட்ட 10 இயந்திரங்கள் 60 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றனில் அனைத்து இயந்திரங்களும் ஒரே வேகத்தில் வேலை செய்கின்றனில் 30 இயந்திரங்கள் அதே குழியை வெட்ட எத்தனை நாள் ஆகும்னு கேட்டுக்காங்க. இதனது எதிர் விகிதத்தில் இருக்குது. 10 இயந்திரம் 60 நாள் வெட்டுதுன்னா 30 இயந்திரம் வந்து என்ன பண்ணும்? கம்மியான நாட்களை வெட்டும். ஓகேவா? எதிர்மாறலைன்னா அப்படியே போட்டுடணும். ஓகேவா? மேலே இருக்க நம்பர் போட்டு டிவைடட் பை கீழே இருக்க நம்பர் 10 டிவைடட் பை 30 இன்ட்டு 60. இது சைஃபருக்கு இது சைஃபர் போய்ட்டு 3ஆம் வாய்ப்பால் 60 வந்து 20 தாட்டி வரும். ஓகேவா? அப்போ 20 நாட்கள் முடிச்சிடும் அப்படிங்கிறத அர்த்தம். 8வதுக்கு 20 ஆன்சர். 9வது பாருங்கள். 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்ற நிலையில் அவ்விமானத்தில் 1400 நபர்கள் எத்தனை முறை பயணம் செய்வாங்க? இப்போ நபர்கள்லாம் முறை இதாகுதுன்னா நபர்கள் அதிகமானால் முறையும் அதிகமாகுது. அப்படின்னா இது நேர் விகிதம். ஓகேவா? 1400 டிவைடட் பை 280 இன்ட்டு 2 வரும். ரிவர்ஸ் எடுக்கணும். ஓகேவா? 0க்கு 0 போயிடும். 28 வந்து 2ஆம் வாய்ப்பால் 14 தாட்டி வரும். 14 140 10 முறை வரும். அப்புறம் 10 முறை போகும் அப்படிங்கிறத இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். நல்லா வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? நீங்கள் ஆன்சர் ரைட்டாக போட்டிருந்தீங்கன்னா ஆன்சர் மட்டும் செக் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேவா? அரை மீட்டர் துணியின் விலை 15 ரூபாய் எனில் 8 1/3 மீட்டர் நீளத்தின் நீளமுள்ள துணியின் விலை எவ்வளோ கேட்டிருக்காங்க. இப்போ அரை மீட்டர்னு என்ன சொல்லுவோம்? 1/2ன்னு சொல்லுவோம். ஓகேவா? கால்னா 1/4ன்னு சொல்லுவோம். அதை நோட் பண்ணிங்க. கால்னா தெரியாதவங்க நோட் பண்ணிங்க. கால்னா 1/2. ஓகேவா? அரைனா 1/4. அரைனா 1/2. முக்கால் அப்படின்னா 3/4. ஓகேவா? இதான் நடுக்குள்ள டிஃப்ரென்ஸ். மூணுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸு. துணி அரை மீட்டர் ஆகும்போது 15 ரூபானா 25/3. அதாவது இந்த மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்குது, அது சாதா ஃப்ராக்ஷனாக மாற்றிங்க. இப்போ போன 2வது சம்பளம் சொன்னால் 25/3 ஆகிடும். இப்போ இதுவும் அதிகமான இதுவும் அதிகமாகும். நேர் விகிதம். அப்படியே ரிவர்ஸ் எடுங்க. 25/3 இந்த 2 வந்து மேலே வந்துடும். ஓகேவா? 3ஆம் வாய்ப்பால் 15 5 தாட்டி வரும். 25 5 50 50 இன்ட்டு 5 250 ரூபா. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் அடுத்த மாடல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது 2 3 நாள் நான் சம் கொடுக்கல, வீட்டில் ஒரு ஒர்க்கு, அதனால் முடியல. இனிமேல் வந்து கண்டினியூஸாக வரும் இந்த வாரத்துலேருந்து. ஓகேவா? அது முடிச்சதுக்கப்புறம் அடுத்த டெஸ்ட் வைப்போம். டெஸ்ட் நம்பர் 2. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.